வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் வன்னியரசனுடைய பதவி பறிக்கப்பட போகுதா அல்லது பறிபோகிறதா? திருமாவளவன் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவு. அது மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையத்தை வன்னியரசு அவர்கள் ஏமாற்றி இருக்கின்றாரா? என்ன ஏமாற்றி இருக்கின்றார்? தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றினது உறுதியானால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியே பறிபோகவே. ஆமாங்க, இன்னைக்கு பல உண்மைகள் வந்திருக்குது, அதையும் நம்ம சேர்த்து பேச போறோங்க. முதல்ல நம்முடைய திருமாவளவன் அவர்கள் எடுத்த அதிர்ச்சி முடிவு. காங்கிரஸை விமர்சிக்கின்றோம் என்ற போர்வில நம்ம காங்கிரஸை கேவலப்படுத்தியிருக்கின்றாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் மீது திருமாவளவன் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை தேர்தல் தருணத்தில் மாற்றி இருக்க வேண்டும், சுயநலத்துடன் செயல்பட்டது, தன்னை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, தென் மாநிலங்கள்ல திமுக தோற்பதற்கும் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தோற்பதற்கும் காங்கிரஸ் தான் காரணமா இருந்தது. நாம ஒற்றுமையா இல்லை என்றால் நிச்சயமாக பாஜக வீழ்த்த முடியாது. அதனால் நம்முடைய ஒற்றுமைக்கு காங்கிரஸ் தான் பாத்தீங்கன்னா வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அணுகுமுறையை அடுத்த தேர்தலுக்காவது மாத்துங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கின்ற பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நாங்க கம்யூனிஸ்டுடன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பாஜகவுக்கு பலம் தந்து விட்டது. அதனால மேற்கு வங்காளத்தில் பாஜக வெற்றி பெற்று விட்டது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அதிக தொகுதிகளை கேட்டாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை என்ற ஒரு கருத்தியல் உருவாகி போயிடுச்சு. காங்கிரஸ் வேண்டா வெறுப்புடன் தான் திமுகவுடன் இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, டிவிகேவை அவங்க விரும்பி இருக்கிறார்கள். ஆனா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா திமுக ஒட்டி கொண்டு இருப்பது காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு பிடிக்கல அப்படின்னு செய்தி பரவிடுச்சு. அதன் மூலமாக இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி தமிழகத்தில் உருவாகி விட்டு இருப்பதனால அந்த கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைக்கல. அதனால தான் காங்கிரசுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். ஏன்பா தேர்தலாம் முடிஞ்சிட்டு பிறகு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்து ஆலோசனை கூட்டத்தை போடவே இல்லை. இந்த கூட்டத்தை போடுறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. ஒருவேளை இண்டி கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் முன்னாடியே போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. ஆனா இப்பதான் கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் போட்டாங்களோ அதனால சொல்லிட்டாரு. திருமாவளவனுக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க. திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்தி அதிமுக திமுக 2 பேரும் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா காங்கிரசுக்கு முதல்ல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும், அமைச்சரவையில் இடம்பெறும், திமுக வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாஜக தயவுல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க ஆதரவா, நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனது அங்க போயிடுச்சு. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கான முயற்சி தோல்வி அடைந்த பிறகுதான் நம்ம திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தியல் உருவாச்சு. அதிமுக திமுக ஒத்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தந்ததுனால போதுமான பெரும்பான்மை இந்த அதிமுக திமுக கூட்டணிக்கு இல்லாம போச்சு. காங்கிரஸ் போன உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளிக்க போகின்றோம். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த தவேக ஆட்சி அமைக்கவில்லை என்றால் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, ஆளுநர் மூலமாக தமிழகத்தை பாஜக ஆளும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க அவங்களுக்கும் விருப்பம் இல்லை, அங்க ஓட்டாங்க. அதுலயும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சும்மா போனா பரவாயில்ல, பாருங்க நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை தான் திருமாவளவன் அவர்கள் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர போயிட்டாங்க. திருமாவளவனால மீறவே முடியல. ஒரு பக்கம் அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக பாடா பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லாம ஓட்டம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போயிருந்தாங்கன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆயிருப்பார். 2 திராவிட கட்சிகள் ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட திருமாவளவன் அவர்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருந்திருக்கும். ஆனா காங்கிரஸ் வேக வேகமா ஓடி போய் டிவிகேவுக்கு ஆதரவளித்தது திருமாவளவன் அவர்களால ஜீர்ணிக்கவே முடியல. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலப்பா திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு. அதனால தான்பா திருமாவளவன் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக முடியல. இது இன்னைக்கு கூட நம்முடைய சவுக்கு சங்கர் போட்டு உடைச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. காங்கிரஸ் ஒத்து வரல. அதனாலதான் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியல. அதாவது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு எதிராக இருந்தாருன்னா இந்நேரம் திருமாவளவனை வெளியே சொல்லிட்டு இருப்பார், எடப்பாடி பழனிசாமி தான் முட்டுக்கட்டை போட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பார். காங்கிரஸை கழுவி கழுவி ஊத்துக்கின்ற திருமாவளவன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவதற்கு எதிராக இருந்தாருன்னா அவர் வெளியே போட்டு உடச்சிருக்க மாட்டாரா? அதெல்லாம் கிடையாது. சவுக்கு சங்கருக்கு டிவிகேவிலிருந்து என்ன கிடைக்கணுமோ அந்த விட்டமின் கிடைச்சாச்சு. அதனால எடப்பாடி பழனிசாமி இப்ப கழுவி கழுவி ஊத்திருக்காரு.
திமுக சவுக்கு சங்கரை வச்சு செய்கின்ற பொழுது இதே அதிமுக தான் அலுவலகம் கொடுத்து கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து யூடியூப் சேனல் நடத்த சொல்லி அவங்க அம்மா செல்வ பிறந்தை மூலமாக பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது ஆதரவாக இருந்து, அதே மாதிரி சவுக்கு சங்கர் தாயார் அவர்கள் உயிரிழந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அனுதாபம் தெரிவித்து நம்ம கட்சிக்காரங்கள்லாம் அனுப்பி சவுக்கு சங்கருக்கு உதவி செஞ்சது எல்லாவற்றையும் மறந்துட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது அவதூற அள்ளி வீசுறாரு. என்ன வீசினாருன்னு கேக்குறீங்களா? அதை நம்ம இன்னொரு வீடியோவில் இல்லைன்னா அந்த சேனல்ல நம்ம பேசலாம், விரிவாக பேசலாம். இப்போ திருமாவளவனுக்கு காங்கிரஸ் மீதான கோபம், தான் முதலமைச்சர் ஆவதை தடுத்துட்டாங்களே காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அதனாலதான் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்திருக்கணும். அது மட்டும் இல்ல, இனிமே ஒற்றுமையா இருக்கணும். நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் திமுக இந்த இண்டி கூட்டணி விட்டு வெளியேறிக்காது. திமுக என்ன பலவீனம் அடைஞ்சு போச்சா? இப்போ அதிமுகவும் நம்ம கூட்டணிக்கு வந்திருக்கும். ஏன்னா அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்து தானே திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அதனால அதிமுக திமுக இண்டி கூட்டணியில் வந்திருக்கும். பாஜகவுக்கு பெரிய கட்சிகள் துணை இல்லாம அனாதியா நின்று இருக்கும் இல்லையா, டிவிகே உடன் போயிருப்பாங்க. அதனால மிகப்பெரிய தவறு செஞ்சது காங்கிரஸ் தான். அதனாலதான் காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனம் வச்சார். எப்பவுமே காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனம் எல்லாரும் வைப்பாங்க, ஆனா காங்கிரஸ் கட்சியானது எதிர்வினை ஆற்றாது. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார். ஏன்பா, காங்கிரஸ் கட்சியுடைய நலத்துக்காக நாங்க எடுத்த முடிவு அடுத்தவங்களுக்கு பாதகமா இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க கட்சி வளர்ச்சிக்கு நீங்க முடிவு எடுக்கிறீங்க, அந்த மாதிரி எங்க கட்சி வளர்ச்சிக்கு நாங்க முடிவு எடுக்க கூடாதா? அது எப்படி தப்பானதாக இருக்கும்? அதனால திருமாவளவன் அவர்களே, இண்டி கூட்டணியில பேசுறதுக்கு கருத்துரிமை இருக்குது, அதனால நீங்க பேசுறீங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு திருமாவளவனுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதனால காங்கிரஸ் எப்போதும் முதுகுல தான் குத்தும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆவதை தடுத்து நிறுத்திட்டாங்க. சரி, டிவிகேவுக்கு போய் ஆதரவு அளிச்சிங்க, அந்த ஆளாவது பாஜக எதிர்க்கிறாரா? பாஜக எதிர்க்கவே மாட்டாரு. இது வரைக்கும் பாஜக ஏகப்பட்ட விஷயங்களை தமிழகத்தில் செஞ்சிருக்கிறது. எந்த விஷயத்துக்கும் விஜய் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை, மௌனம் காக்குறாரு. அதனால டிவிக்கு பாஜக எதிர்ப்புக்கு பயன்படாது என்று திருமாவளவன் நினைக்கிறாரு. காங்கிரஸ் போய் அவங்களோட ஒட்டிக்கிட்டாங்களே, பாஜக எதிர்ப்பு இல்லைனா காங்கிரஸும் வெற்றி பெறாது, திருமாவளவன் வெற்றி பெற மாட்டாங்க. அதனால டிவிக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் நம்ம திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அவசரப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல நேற்று ஆலோசனை கூட்டத்துல போட்டு தாக்கினாரு. அது மட்டும் இல்ல, இப்போதெல்லாம் டிவி கேட்கக்கூடிய பல பேர் மத்திய அரசாங்கம் என்று சொல்றாங்க, அது திருமாவளவனுக்கு ஒத்தே வராது. இன்னைக்கு செங்கோட்டையும் கூட மத்திய அரசாங்கம் கிட்ட பேரிடர் நிவாரண நிதி கேட்டப்பா 1000 கோடி கொடுத்துட்டாங்கப்பா. பேரிடர் வருவதற்கு எத்தனையோ மாதங்கள் இருக்குது, ஆனா அதற்கு முன்பாகவே 1000 கோடி கொடுத்துட்டாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி சொல்லலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட தொகையே கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவை புகழ்ந்திருக்கின்றார். இப்படி பாஜக புகழ்வது நம்ம திருமாவளவனுக்கு ஒருபோதும் ஏற்படுவது கிடையாது. எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நிதி கொடுத்தது பத்தல, நாம கேட்டது ஒண்ணு, அவங்க கொடுத்தது ஒண்ணு, அப்படிதான் அரசியல் பண்ணணும். திமுக அப்படிதான் அரசியல் பண்ணும். ரெண்டாவது, சிறுபான்மைக்கு பாதுகாப்பான அரசு என்று இந்த தவேக அரசாங்கத்தை சொல்றாங்க. ஆனா இங்க இந்துக்களும் பாத்தீங்கன்னா பெரிய ஆதிக்கம் மிக்கவர்களா இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்துக்களுக்கு எதிராக விஜய் அவர்கள் வாயே திறக்க மாட்டார். அதனால திமுக தான் இந்துக்களுக்கு எதிராகவும் பேசும், சிறுபான்மைக்கு ஆதரவாகவும் பேசும். விஜயை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மைக்கு ஆதரவாகவும் பேசல, இந்துக்களுக்கு எதிராகவும் பேசல. அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இவெல்லாம் மத மாற்றத்துக்கு ஒத்துக்க மாட்டான் பொழுதுறாப்பா, ஒத்து வர மாட்டான் பொழுதுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய சந்தேகப்படுறாரு. அதனாலதான் இந்த டிவிகேவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்தது திருமாவளவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவருடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநிலத்துல யார்கிட்ட வேண்டுமானாலும் கூட்டணி வச்சுக்கோங்க, ஆனா டெல்லியில திமுகவுடன் கூட்டணி வைங்க, அதற்கான முன்முயற்சி எடுங்க, ஏன்னா நம்ம ஒற்றுமையா இல்லைன்னா தோத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ காங்கிரஸ் விசிகா 2 பேரும் மோதிக்கிறாங்க. நமக்கு தெரிந்து திமுக விசிகாவில் இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகளை தட்டி தூக்குது. அதுவே திருமாவளவன் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. திமுகவை பகைத்து கொண்டால் கட்சி என்ன ஆகும் என்று திருமாவளவனுக்கு தெரியும். ஏன்னா ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமும் திமுக ஆதரவாளர்கள் தான் எங்க விசிகாவில். அதனால நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும் சரி, திருமாவளவன் பின்னாடி வரமாட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் விசிகாவில் எல்லாருமே திமுகவை நோக்கி தான் போவாங்க. இப்ப டிவிகேவுக்கு ஆதரவளித்துக் கொண்டு ஒரு அமைச்சர் பதவிக்காக அங்கேயே ஒட்டிட்டு இருந்தாருன்னா கட்சி நாளுக்கு நாள் திமுக கிட்ட போய் சேர்ந்துடும். ஏற்கனவே தொண்டர்கள் டிவிகே கிட்ட போயிட்டாங்க, இப்ப கட்சி நிர்வாகிகளும் திமுகவுடன் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக இந்த விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் எல்லாருமே திருமாவளவனுக்கு திமுகவோட போயிடலாம் அப்படின்னு அழுத்தம் தந்துட்டு இருக்காங்க. அதனால எப்போது வேண்டுமானாலும் சரி
டிவிகே கூட்டணியை விட்டு விசிக வெளியேறும். காங்கிரஸை சூடு ஏற்றிருக்கிறாரு. காங்கிரஸ் இதற்கு பிறகு என்னென்ன எதிர்வினை ஆற்ற போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர் எதிர்வினை ஆற்றி விட்டார். ஸோ இந்த எதிர்வினைகள் விரிசலாகும். விரிசலான பிறகு கூட்டணி விட்டு வெளியேறுவார். அப்படி வெளியேறுகின்ற போது வன்னியரசு அவருடைய பதவி காலியாகும். இன்னும் தேர்தல் ஆணையத்தை வந்து ஏமாத்திக்கிறாருன்னு சொன்னீங்க, அதை பத்தி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் கவனத்திற்கும் நம்ம வந்து நீங்க எல்லாம் கொண்டு சென்றிருக்கிறீங்க. கட்டாயம் இந்த அரசு என்பது நமக்கான அரசு, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு. எந்த சூழலிலும் இந்த அரசு நம்முடைய அரசு. முழுமையாக இந்த கோரிக்கைகளை நாங்கள் கட்டாயம் முதல்வர் அவர்களிடம் கொண்டு செல்வோம். கொண்டு சென்று இந்த கோரிக்கைகள் எப்படி வந்து மதமாறிய தலித்துகளுக்கான அந்த இடஒதுக்கீடு எஸ்சி பட்டியலை சேர்க்கணும் அப்படிங்கிறது நீண்டகால கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக நாம் போராடி இருக்கின்றோம். மீண்டும் அந்த கோரிக்கை வெற்றி வரும் வரை உங்களோடு நாங்கள் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதுல வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாரு? இப்ப வந்திருக்கின்ற டிவிகே அரசு நமக்கான அரசுன்றார். என்ன கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்தில் பைபிள் வசனங்களை தங்கு தடையின்றி சொல்றார். அதே மாதிரி பாஜகவை வறுத்தெடுக்கிறார். அது மட்டும் கிடையாது, பட்டியலினத்தில் இருக்கிறவங்க வந்து மீண்டும் எஸ்சி பட்டியலை சேர்த்துக்கிட்டு கிறிஸ்தவர்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தணும், இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அது நிச்சயமாக தமிழக அரசாங்கமானது செய்து கொடுக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்றார். இப்படி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு உண்மையானது வெளிவருகிறது. என்ன உண்மை? நம்முடைய வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பிசி கேட்டகரியில வரணுங்க. ஏன்னா அவர் மதம் மாறிட்டார். அவர் எஸ்சி பட்டியல் கிடையாது. ஆனா திண்டிவனம் என்பது தனி தொகுதி, அங்கதான் போட்டிட்டு இருக்கின்றார். இப்ப இவர் வாயாலே வந்து நம்முடைய அரசு நமக்கானவற்றை செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் கிறிஸ்துவராகின்றார். அது மட்டும் இல்ல, இந்த கிறிஸ்துவ திருச்சபை நடத்தின ஆலோசனை கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பைபிள் வசனங்கள்லாம் சொல்லி நாமெல்லாம் எப்படியெல்லாம் போய் இறைவனை வேண்டுவோம், அந்த இறைவன் காதல தான் போய் விழுந்திருக்குது. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அப்ப இதன் மூலமாக வன்னியரசு அவர்கள் கிறிஸ்துவர் என்று உறுதியாகிறது. அவர் சர்ச்சைக்கு போவார் என்பதும் உறுதியாகிறது. பைபிள் படிப்பார் என்பதும் உறுதியாகிறது. பல முறை நானே பைபிள் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வசனத்தை சொல்றார். இங்க யாரும் வந்து ரோமர்கள் கிடையாது, இங்க யாரும் இத்தாலியர்கள் கிடையாது, இங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள் கிடையாது, எல்லாருமே வந்து மனிதர்கள் அப்படின்னு பைபிள்ல வந்திருக்குதான். ஸோ இந்த வசனங்கள் தெரியாதா? இதுதான் அரசமைப்பு சட்டமானது இன்னைக்கும் சொல்லுது. இங்க எல்லாம் மனிதர்கள் மட்டும்தான். இங்க அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு எந்த ஜாதியும் கிடையாது, எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு திருமாவளவனுடைய பொடியாளு நம்ம வன்னியரசு அவர்கள் வந்து சொல்றாருங்க. வன்னியரசை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா, இல்லைன்னா இவனுடைய எதிர்கால கேள்விக்குறி ஆயிடுமா. ஆனால் வன்னியரசு அவர்களே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணியிருக்கின்றார். இவர் ஒரு கிறிஸ்துவர், அவர் வாயாலே சொல்றாரு. ஆனாலும் அவர் எஸ்சி தொகுதியில் போய் போட்டிட்டு இருக்கின்றார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உண்மையாகவே வன்னியரசு அவர்களே, உங்களை நீங்க கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள். ஆனா சர்டிபிகேட் மட்டும் எஸ்சின்னு வாங்கின்னு போய் தனி தொகுதியில் நின்று இருக்கீங்களே, அதனால தனி தொகுதியில் நிற்பதற்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. அதனால உங்களை பதவி நீக்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமானது அவருடைய வாக்கு மூலத்தைய அடிப்படையாக வச்சு அவருடைய பதவியை பறிக்கலாம். இவ்வளோ நேர்மையா இருக்க போது என்ன தேர்தல் ஆணையம்? அதனால புகார் அளித்தால் கூட வன்னியரசனுடைய பதவியை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை யாரும் பறிக்க போறது கிடையாது. திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் பிராக்டிஸ் கிறிஸ்டினா இருப்பாங்க. ஆனா பொதுத்தளத்துல அவங்க இந்துவா காட்டிக்குவாங்க. அப்படித்தான் திருமாவளவன், இந்த வன்னியரசு எல்லாம். வன்னியரசு வெளிப்படையாத்தினால் சொல்லல, ஆனா இன்னைக்கு வெளிப்படையா சொல்லியிருக்கின்றார் அவரே. அதனால இதை வச்சு அவரை தகுதி நீக்கம் செய்யலாம். எனக்கு தெரிந்து காங்கிரஸ் விசிக சண்டைனாலே வந்து அந்த கூட்டணி உடையும். அதன் மூலமாக வன்னியரசு அவர்கள் வெளியே வருவாரு. ரெண்டாவது வந்து அவரே கிறிஸ்துவர் தான், ஆனா அதை பின்னால் மறைச்சிருக்காரு, அதை ஒத்துக்கிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கருணை வச்சு அவருடைய பதவியை பறிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பட்டியலினத்தில் இருக்காங்க தெரியுமா, எங்களுக்கான வாய்ப்பை வன்னியரசு அவர்கள் எஸ்சி என்று சொல்லி பறித்திருக்கின்றார் என்று யாராவது பொதுநல மனு போட்டாங்கன்னா நிச்சயமா விசாரிக்கப்பட்டு அவருடைய பதவியானது பறிக்கப்படலாம். ஆனால் இவையெல்லாம் நடைபெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டு காலமாக இதே பொய்யை சொல்லி தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் நடக்க போதே என்ன. மொத்தத்தில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் முதலமைச்சர் ஆக வேண்டியிருந்த நிலையை காங்கிரஸ் வந்து கெடுத்துருச்சு அப்படின்ற கோபத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை பெருசாகுமா? கூட்டணி விட்டு வெளியே வருவாங்களா? விஜய் அவர்கள் பாஜக வெளிப்படையாக எதிர்ப்பாரா? பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.